ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது லீட் பிளஸ் சேல்ஸ் ப்ராசஸ். ஸோ உங்களோட லீட் இப்போ எந்த செக்மெண்ட்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்காங்களா, இல்லை நெகோசியேஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்களா, இல்லை ஃபைனல் க்ளோசிங் ஸ்டேஜ்ல இருக்காங்களா அப்படின்றது தான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது எல்லாமே நீங்க கரெக்டாக செக்மெண்ட் பண்ணி வச்சாதான் உங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அண்ட் இதனால உங்களோட பிஸ்னஸோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணலாம், என்ன வந்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிக்கவும் முடியும். ஸோ இந்த 3 வேர்ட்ஸ்க்கு இதுதான் வந்துட்டு மீனிங். ஸோ இதை நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு கோ ஹை லெவல் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கோ ஹை லெவல்ல உங்களோட கான்டாக்ட், லீட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே தனித்தனியா செக்மெண்ட் பண்ணி ஆர்கனைஸ்டா நீங்க வச்சுக்க முடியும். ஸோ இதனால உங்களோட ஸ்மால் பிஸ்னஸ் வந்துட்டு அதோட growth வந்து நீங்க அழகா ப்ரிடிக்ட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களால ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ண முடியும்.